ஹாய் லவ்லீஸ், இன்றைக்கி வேலூர் ஃபேமஸ் முட்டை சேமியா தான் செய்ய போகிறோம். வீடியோ எடுக்கிற ஐடியாவே கிடையாது. பட் சடனாக வந்து சிஸ்டர் முட்டை சேமியா சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லி மம்மியை எக்கு சேமியா எல்லாமே வாங்கிட்டு வர சொன்னாங்க. சேமியா வந்து இங்கே எங்கள் ஊர் சைடில் வந்து இடியாப்பனும் சொல்லுவோம், இடியாப்பத்தை சேமியானும் சொல்லுவோம். அந்த ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல் டீட்டெயில்டாக நான் கவர் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் ஒரு 2-3 டைம்ஸ் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய மெத்தடில் செய்வாங்க. இன்றைக்கி சிஸ்டர் என்ன மெத்தடில் செய்கிறாங்கன்னு கேட்டு அது ரெசிபி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜ் பற்றி ஒரு குட்டி ஷவுட் அவுட் கொடுத்துட்றேன். நான் இன்ஸ்டாகிராமில் சீக்ரெட் ரெசினாட் ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு பேஜ் ரன் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேஷன்ஸ் லைக் ரெசினாட்டில் பேபி திங்ஸ் ப்ரிசர்வேஷன், மாங்கல்யம் ப்ரிசர்வேஷன், பிரெஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன், இந்த மாதிரி எனி திங்ஸ் நீங்கள் எதாவது ப்ரிசர்வ் பண்ணணும், லைஃப் லாங் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிற திங்ஸ் எல்லாமே நீங்கள் ரெசினில் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னு நினச்சா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் பாப்பாவுடைய திங்ஸ் ஆர் நீங்கள் மேரேஜ்க்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெசினாட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். முட்டை சேமியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸில் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தால அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்வா ஊற்றி செய்வாங்க, இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு சட்னி டைப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணி போட்டு செய்வாங்க, இல்லை வெறும் வீட்டில் இருக்க மசாலாஸ் மட்டும் வச்சு செய்வாங்க. இன்றைக்கி சிஸ்டர் எப்படி ரெடி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முட்டை சேமியா வேலூரில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட். நாங்கள் ஸ்நாக்காகவும் சாப்பிடுவோம், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுன்னு சொல்லி எந்த டைம் அதை கொடுத்தாலுமே சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா முட்டை கலக்கி முட்டை சேமியா இதுதான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இருக்க ஃபேமஸும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்கள் ஊரில் என்னென்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன், நானுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன். நிவிஸ் கேலரி சேனலை இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஆனியன் ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, டொமேட்டோ, கொரியாண்டர் லீஃப், கறி லீஃப், இது ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. இடியாப்பம் வந்து நாங்கள் கடையில் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து நீங்கள் நல்லா பிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 5 eggs நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் 2 இடியாப்பம் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1 egg கேல்குலேஷனில் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கறி லீவ்ஸும் டொமேட்டோவும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. டொமேட்டோ வந்து நல்லா சாட்டே ஆகணும், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் டொமேட்டோவை போட சொல்லியிருந்தேன். இது எல்லாமே சிஸ்டர் ஷேர் பண்ண ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை, இப்போ நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாகணும். அந்த ஒரே ரீசனுக்காக தான் அவங்கக்கிட்ட ரெசிபி வாங்கி நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குமே குக்கிங் பற்றி அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபுல் ரெசிபி நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் போட்டு குக் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆனியன்ஸுமே ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் மெயின் வந்து ஆஃப் ஆனியன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க, போடாமல் லாஸ்ட்டாக போட்டு சாப்பிடும் போதும் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் ஆனியன்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்குமோ அவங்க வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் 5 eggs ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்மே ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா அது மட்டும் இல்லாமல் கொரியாண்டர் பவுடர் லைட்டாக எல்லாமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு கரெக்டாக தெரியல. அது இல்லாமல் வெறும் சில்லி பவுடர், மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு டீப் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. எக் வந்து 50% குக் ஆனதுக்கப்புறம் இடியாப்பம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா சேர்வா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிஸ் எதுனா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இடியாப்பம் போட்டுட்டு கொத்து பரோட்டா லைக் அந்த தூள் தூளாக ஆக்குவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வீடியோவில் கவர் பண்ண மறந்துட்டேன். அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
டடா ஃபைனலாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிஸ்டர் வீடியோவில் வரல, அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நான் வந்து வெறும் ரெசிபி மட்டும் தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். சிஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, ஹோம்மேட் தான். ஸோ நீங்கள் வெளியே போயிட்டு ஷாப்பில் சேர்வா வாங்கணும் இல்லை கிரேவி ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, பட் வீடியோவில் கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது. இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் எப்பயுமே சாப்பிட்றது தான், பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். க்ரன்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆனியன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ரா எக் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.